ஜருகண்டி மலையினுடைய பாதி தூரம் நம்ம வந்துட்டோம் வண்டியில். இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னாக்கா சேலம் சிட்டி முழுக்க தெரியும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்தூர், அரூர் இது எல்லாமே தெரியும். இந்த கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, ராமானுஜருடைய டெம்பிள் பக்கத்தில் அந்த ஏரி இருந்தது. ராமானுஜர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரி பார்த்தோம். என்ன இந்த இடத்த பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா மலையை வெட்டி 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 கல்லுக்கு எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மலைகளை இப்படி வெட்டி அதை கல்லாக்கி அதை இயற்கையை இப்படி அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த மலையை எப்படி இயற்கையை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறாங்க அப்படின்னு. இயற்கை தன் நிலையை அது தன் நிலையை நிறுத்தும் எப்பவும். ஆனால் மனுஷன் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த இயற்கையை அழிக்கிறான். அதுமாதிரி தூரத்தில் பாருங்கள் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. நான் முதல்ல இது ஒரு கோவில்னு தான் நினச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சது இது ஒரு அழகான ஒரு தர்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பாருங்கள் பனைமரம். எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளோ பெரிய மலையில் இவ்வளவு பனைமரங்கள் எப்படி வந்தது. இது உண்மையாலுமே யாரும் நட்டெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. நிஜமாலுமே இது குமரிக்கண்டத்தினுடைய ஒரு எச்சமாக கூட சொல்லப்படுறது. மழை காலத்தில் இங்கே வர்றது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா மலை மேலேருந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, மலை மேலேருந்து பெரிய பெரிய பாறையெல்லாம் இந்த மலையிலேருந்து உருண்டு ரோடுக்கே வந்துடும். அதனால் மழை காலங்களில் வர்றது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இதுவாகத்தான் சொல்லப்படுறது. இருந்தாலும் இந்த மலைக்கு எல்லோரும் பயன்பெற்று இந்த இயற்கை அழகு நல்ல சுவாசம் முதல்ல நல்ல காடு சுவாசம் அருமையான ஒரு இதுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாராவது சேலம் எல்லாம் வந்திங்கன்னா சேலத்தில் இந்த இடத்தெல்லாம் வீடியோ நான் எடுக்கும் பொழுது நிறைய பட்டாம்பூச்சிகள் சுற்றி வந்தது. பட்டாம்பூச்சிகளை ஆதி காலத்திலேருந்து புராண காலங்கள், இதிகாச காலங்கள், ஏன் நிகழ்காலத்தில் கூட பட்டாம்பூச்சிகளை சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்மளை சுற்றி அப்படி வரும் பொழுது அவங்கள நம்ம பார்க்கக்கூடிய அப்படிலாம் அதெல்லாம் சித்தர்களுக்குரியது. நீங்கள் பாருங்கள் அந்த நீல வானமும். அங்கே மேலே தான் போகிறோம் அந்த உச்சிக்கு. அங்கே 2 ஊர் இருக்கிறதா சொல்கிறாங்க, மேலூர் கீழூர்னு. அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சேலம் வந்தால் இந்த இடத்த சுற்றி பாருங்கள்.